Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம கெண்டை மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வறுவலை வெறும் 3 பொருளை யூஸ் பண்ணி உடனடியா சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வறுவலுங்க. இது ஏரி மீன் அப்படின்றதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம வந்து வறுவல் செஞ்சு பார்க்க போறோம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நம்ம இந்த ரோடு சைட்லாம் போனோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக வந்து வறுவல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு 1 கிலோ கெண்டை மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. கல்லுப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் மசாலா போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாலாம் மசாலா பெசரி இதில் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரியே இதில் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக தான் வரும். அடுத்து வாசத்துக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தூளுப்பு, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு 3 பொருளில் தான் இதை நம்ம நல்லா பெசரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுட்டோம். ஃபைனலாக லைட்டாக இப்படி ஒரு லெமனை நீங்கள் புழிஞ்சு இதை நம்ம ஊற வச்சு வச்சிடலாங்க. கெண்டை மீனுக்கு மட்டும் நம்ம மசாலாவை இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே பெசரிக்கலாம். மீன்லாம் வந்து உடையாது. மற்ற மீனுக்கெலாம் நீங்கள் தனித்தனியாக மசாலாவை ஆட் பண்ணி அதை நீங்கள் பெசரிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து மேலே அப்ளை பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில். இந்த மாதிரி லைட்டாக ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. மீனும் 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மேலே ஆயிலை விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். தேவைப்பட்டால் இடையில நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மீன் ஒரு சைடு நல்லா வெந்திருக்குங்க. ஸோ நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாங்க. மீனை திருப்பி போட்டதும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இந்த சைடும் இது நல்லா குக் ஆகி வரட்டும். நான் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இதை குக் பண்ணுறேங்க. அப்போ தான் மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக குக் ஆகி வருங்க. மீன் 2 சைடும் ரொம்பவே நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வேறு பிளேட்டில். இதே மாதிரி மற்ற மீனையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கெண்டை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. உள்ள நம்ம வெறும் தோசைக்கல்லில் ரொம்பவே சுலபமான ஒரு 3 பொருளில் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.